இந்த பார்வோன் என்கிறவன் ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜா. ராஜா என்று சொல்வதை விட அவன் அந்த நாட்களிலே கடவுளாக பாவிக்கப்பட்டான். அவனை ஜனங்கள் எல்லாரும் ஆராதித்தார்கள் என்று எகிப்திய சரித்திரங்கள் மூலமாகவும் வேதத்திலும் அங்கங்கே பார்க்க முடியும். ஆனால் கர்த்தர் மோசேயை பார்வோனிடத்தில் அனுப்பி பார்வோனுக்கே மோசேயை ஆண்டவர் தேவனாக்கினார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்னடா பெரிய பார்வோன், அவனுக்கு மேலே நான் ஒன்றை வைக்கண்டான்னு ஆண்டவர் அவனை அதிகாரப்படுத்தினார். பார்வோனுக்கு மோசையை நெருங்க முடியலை, ஒன்றும் பண்ண முடியலை. இப்போ ஆண்டவர் வனாந்திரத்தில் வச்சு மோசைக்கு ஒரு டவுட்டு. மோசே யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் முதல் வசனத்திலிருந்து நீங்கள் வாசிங்க. அவர்கள் என்னை நம்ப மாட்டாங்க, என் வாக்குக்கு செவி கொடுக்க மாட்டாங்க, கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள். என் கர்த்தர் அவனை நோக்கி உன் கையில் இருக்கிறது என்னன்னு கேட்குறாரு. ஒரு கோல் என்ன? சரி, இப்போ அவன் சொல்கிறான், ஆண்டவரே என்னை நம்ப மாட்டாங்க, ஆண்டவர் உனக்கு தரிசனம் ஆகலை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னதுனால ஆண்டவர் என்ன சொன்னார்னா, ஒன்றும் இல்லை, உன் கையில் என்ன வச்சுருக்கப்பான்னு கேட்டார். கவனிங்க, சின்ன பிள்ளைகளை பார்த்துட்டு இருக்கக்கூடாது, தயவு செஞ்சு பார்த்துட்டு இருக்கக்கூடாது, சரியா? அதில் சில பிள்ளைங்க இப்போ ரொம்ப கை குழந்தைய அவங்க தாயார் அவங்க அம்மா இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க, பிள்ளைகளை பார்த்துட்டு இருக்காதீங்க. சரி, இப்போ ஆண்டவர் மோசேட்ட கேட்குறாரு, உன் கையில் என்ன இருக்குப்பா? ஹல்லேலூயா. அவன் சொல்கிறான், ஆண்டவரே இதுக்கு இந்த கோல் ஒரு 40 வருஷமாக கையில் தான் இருக்குது, ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, அதை கீழே போடுன்னு சொல்லும்போது அதை கீழே போட்டான். அவன் சும்மா கீழே போடுற சொல்லாருன்னு நினச்சிட்டான். அதை சும்மா போட்டால் அது பாம்பாயிட்டு. சும்மா போட்டால் அது என்ன ஆயிட்டு? பாம்பாயிட்டு. பாம்புன்னா தெரியுமா? பாம்பு பார்த்துருக்கீங்களா? எல்லாரும் பார்த்துருக்கோம். அது பாம்பாயிட்டு. இவன் உடனே அதுக்கு விலகி ஓடினான் அப்படின்னு பைபிள் பார்த்து பயந்து ஓடுறான். ஆண்டவர் சொல்கிறார், அதை போய் புடின்றார். எப்படி இருக்கும்? பயந்து ஓடுறவனை புடின்னு சொன்னான். பிடிச்சி பழக்கமுள்ள ஆளுக்கு, பாம்புகள் பிடிச்சி பழக்கமுள்ள ஆள்னா சரி, ஆனாலும் அவன் தைரியத்தை கஷ்டப்பட்டு வரவழைச்சி அதை பிடிச்சான். மறுபடியும் அது கோலாயிட்டு. ஹல்லேலூயா. இப்போ இது ஒரு அடையாளம். இப்போ இது என்னது? ஒரு அடையாளம். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட திரும்ப வரான். வரும்பொழுது அவங்கள்ட்ட சொல்கிறான், ஆண்டவர் உங்களை என்ன கொண்டு தான் விடுதலை ஆக்குவார்னு சொல்லும் பொழுது அவங்க அவனை நம்பத்தக்க யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் வாசிங்க. ஆரோன் சொல்லி ஜனங்கள் கண்கள் முன்பாக அடையாளங்களை செய்தான். அடுத்த வசனம் சொல்லுது, ஜனங்கள் என்ன பண்ணாங்க? விசுவாசித்தாங்க. பார்த்தார் என்றும் கேட்ட பொழுது தலை குனிந்து தொழுது கொண்டார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ மோசே அடையாளங்களை செய்தார். என்ன அடையாளம் செஞ்சார்? அந்த முச்செடி பக்கத்தில் கோலை பாம்பாக்குனார்ல, அந்த அடையாளத்தை மோசே என்ன பண்ணார்? ஜனங்கள் முன்னாடி, இங்கே பாருங்கடா, அப்படியா நம்புங்கடா, ஆண்டவர் என்ன அனுப்புனாருன்னு அவர் செஞ்சு காட்டுறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. உடனே ஜனங்களுக்கெல்லாம் ஒரே குஷி, ஆண்டவர் நம்மளை என்ன பண்ண போகிறாரு? காப்பாற்ற போகிறாருன்னு. இனிதானே இருக்குது பிரச்சனையே, அது அவங்களுக்கு தெரியல. ஆண்டவர் நம்மளை என்ன பண்ண போகிறாரு? காப்பாற்ற போகிறான். எல்லாம் அப்படியே தலை குனிஞ்சு வணங்குறாங்க. இப்போ எல்லாம் முடிஞ்சு, இப்போ அடையாளம் என்ன செஞ்சு முடிஞ்சு. இவன் மோசே பார்வோன்ட்ட போய் பேசுகிறான். அங்கே அடையாளம்லாம் முதல்ல ஒன்றும் பண்ணலை. 5ஆம் அதிகாரத்தில் ஒரு அடையாளம்லாம் பண்ணலை. பார்வோன்ட்ட போய் பேசுகிறான். பார்வோன்னு சொன்னால், உங்கள் கடவுள் யாருன்னு எனக்கு தெரியாது, அவரை நான் பார்த்ததும் கிடையாது, நான் உன்னை விடவும் மாட்டேன், அது போக நீ இப்படி வந்து கேட்டதுனால உன் ஜனங்களுக்கு வேலையை நான் கூட்ட போகிறேன். இது வரைக்கும் 10 செங்கல் சுமந்தானா இனி 25 செங்கல் சுமக்கணும். இது வரைக்கும் ஒரு வீடு கட்டினா இனி 3 வீடு கட்டணும் அப்படின்னு வேலையை கூட்டிட்டான். வேலையை என்ன பண்ணிட்டான்? கூட்டிட்டான். இந்த ஜனங்களுக்கு எல்லாரும்
மோசையை பிடிச்சி பயங்கரமாக திட்டுறாங்க. இப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் மோசைக்கு யெகோவா என்ற நாமத்தில் வெளிப்படுறார். என்ன நாமத்தில் வெளிப்படுறார் சொல்லுங்க? யெகோவா. இதுவரைக்கும் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு யாருக்கும் அப்படி ஒரு நாமத்தில் வெளிப்படலை. அவங்களுக்கு எல்ஷடாய் சர்வ வல்லவர் என்ற நாமத்தில் வெளிப்பட்டார். ஆனால் மோசேட்ட சொல்கிறான், நான் யெகோவா தேவனா வெளிப்பட போகிறேன். யெகோவா என்றால் கிரியை செய்கிற தேவன். அல்லேலூயா. வலக்கரத்தினால் கிரியை செய்கிற ஆண்டுடைய கிரியை நீ பார்க்க போகிற. இந்த பார்வோன் மேலும் இந்த எகிப்தியன் மேலும் நீ கர்த்தருடைய கிரியை பார்க்க போகிற. அல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்கிற தெய்வ பிள்ளை, ஆண்டவருடைய கிரியை உங்கள் குடும்பங்கள் நீங்கள் பார்ப்பீங்க. கர்த்தர் யெகோவா தேவனாய் உங்களுக்கு வெளிப்படுவாராக. ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ திடீர்னு ஆண்டவர் மோசேட்ட சொல்கிறார், மோசே என்னப்பா நீ மறுபடியும் உன் கோலை கொண்டு போய் பார்வோனு முன்னாடி கொண்டு போனோம். சரி, அப்போ இவன் என்ன நினச்சிட்டானா, மறுபடியும் ஆண்டவர் அதை கோலை என்ன ஆக்க போகிறாரு, சர்ப்பமாக மாற்றுறதுக்கு சொல்கிறாரு போல அப்படின்னு இவன் அந்த கோலை எடுக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இந்த கோலை பார்வோன் முன்னாடி போடும் பொழுது அது சர்ப்பமாகும். அல்லேலூயா. இது எந்த சர்ப்பம் தெரியுமா? நீங்கள் 4ஆம் அதிகாரத்தில் படித்த அந்த பாம்பு இல்லை. எபிரேய மொழியில் அது எப்படி போட்டிருக்குன்னா வலு சர்ப்பமாகும். வலு சர்ப்பம்னா என்ன தெரியுமா? அதுக்கு 2 குட்டி கால் இருக்கும், 2 கை இருக்கும், முகத்தில் அது டிராகன். கரெக்டாக நம்மளுடைய பாஷையில் சொன்னால் அது டிராகன். ஒரு முதலைக்க தோல் மாதிரி அதுக்கு தோல் ஆகும். அதனால் சில ஆங்கில மொழிபெயர்ப்பில் அது குரோக்கடைல்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்க 7ஆம் அதிகாரத்தை. அந்த எபிரேயத்தில் இப்போ ஒரு எபிரேய மொழி சொல்ல போகிறேன். நம்ம சில எபிரேய மொழியும் தமிழ் மொழியும் சில வார்த்தை ஒன்று போல் இருக்கும். 4ஆம் அதிகாரத்தில் சர்ப்பம்னு சொன்னார்ல, அது எபிரேய மொழியில் நாகாஷ். நம்ம பாம்புக்கு என்ன சொல்லுவோம்? நல்ல பாம்புக்கு அந்த பாஷை தான் நாகாஷ். ஆனால் 7ஆம் அதிகாரத்தில் சொல்கிறல்ல அந்த எபிரேய வார்த்தை டனின். டனின்னா வலு சர்ப்பம், டிராகன் அர்த்தம். அப்பா என்ன அழகா தூக்கம் வருது, ஆரியாரோ போடுற மாதிரி இருக்கோ. அல்லேலூயா. ஒரு சாட்சி இருக்குன்னு, அதனால் செய்தி நேரத்தில் டக்குன்னு அதை பாஸ் பண்ணணும், ஒரு சாட்சி சொல்லணும். இதை நான் சொல்லிட்டு வரேன். சரி கவனிங்க. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எபிரேய பாஷையில் அவன்கிட்ட பேசுகிறார் மோசேட்ட, நீ பார்வோன் முன்னாடி அந்த கோலை போடு, அது டிராகன் ஆக போகுது. அல்லேலூயா. இவனால் நம்பவே முடியலை, ஆனால் நம்பி தானே ஆகணும். இது வரைக்கும் அது என்ன ஆச்சு? கை கால் இல்லாத நெளிந்து போகிற பாம்பா மாறிச்சு. ஆனால் ஆண்டவர் தமிழில் சர்ப்பம் சர்ப்பம்னு போட்டிருக்கு. ஆனால் சரியாக நம்ம புரிந்தால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அவன் முன்னாடி கொண்டு போ, ஜனங்கள் முன்னாடி அடையாளம் காட்டுறதுக்கு தான் அது சர்ப்பமாச்சு. ஆனால் பார்வோன் முன்னாடி நீ அந்த அடையாளத்தை கொண்டு போகக்கூடாதுப்பா. நீ வனாந்திரத்தில் என்ன கேட்ட? என்ன ஜனங்க நம்பணும், பார்வோன் நம்பணும்னு கேட்கல. ஜனங்க நம்புறதுக்கு என்ன அடையாளம்னு கேட்டால் நான் பாம்பாக்கினேன். அதே மாதிரி அவங்க முன்னாடியும் போட்டால் அது என்னாச்சு? பாம்பா. ஆனால் பார்வோன் உன்னை நம்பணும்னா அது பாம்பா இல்லை, அது வலு சர்ப்பமாக மாறணும். இவன் யோசிக்கிறான், அது எப்படி? பாம்பாறுனதே ஒரு பெரிய மிராக்கிள், இப்போ கை கால் உடைய ஒரு டிராகனாக அது மாறப்போகுது. அல்லேலூயா. ஆனாலும் அவன் நம்பி கொண்டு அந்த கோலை கொண்டு போடுறான். ஆண்டவர் சொன்ன மாதிரி இது டிராகன் ஆயிடுச்சு. அல்லேலூயா. அது கை கால் உடைய முகங்கள் கொஞ்சம் முகம் டிராகனுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும். அது சர்ப்பம் போலே இருக்கும். முதலையுடைய தோல் அதுக்கு இருக்கும். தண்ணியில் அது வாழும். அது டிராகன் ஆயிடுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இப்போ என்ன ஆச்சு? வலு சர்ப்பம் ஆயிடுச்சு. வலு சர்ப்பம் ஆன உடனே மோசேக்கு கண்ணுக்கு முன்னாடி அது நடக்குது. மோசையால் நம்ப முடியல. மோசேடி பார்த்து பிரமிச்சிட்டு இருக்கிறாரு. செஞ்ச அற்புதத்தை செஞ்சது மோசே ஆரோன்னு தான். ஆனால் அவங்களால என்ன பண்ண முடியல, நம்ப முடியல. அதே நேரத்தில் இந்த மந்திரவாதிகள், அங்கே இருக்கிற மந்திரவாதிகள்லாம் அவன் கூப்பிட்ட உடனே அதை கொண்டு போடுறான். அவங்களும் அந்த கோலை போடுறாங்க. அதுவும் அதே போல் வலு சர்ப்பமாகுது. அல்லேலூயா. இவங்க அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க, என்னது இது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது வேதம் சொல்கிறது, ஆரோனுடைய அந்த வலு சர்ப்பம், அந்த கோல் வலு சர்ப்பமானதில்
அது மந்திரவாதிகளுடைய எல்லா வலு சர்ப்பங்களையும் அது கடித்து விழுங்கி விட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. சில நேரங்களில் ஆண்டவர் நமக்கு சில அற்புதங்களை செய்யும் பொழுது பிசாசு அதை எப்படி மாற்றுவான் தெரியுமா? இதெல்லாம் ஒரு அற்புதமே கிடையாது அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை கொண்டு வர அவன் முயற்சி பண்ணுவான். ஏன் அப்படி அவன் முயற்சி பண்ணுவான் என்று சொன்னால், அப்போந்தான் நீங்கள் சோர்ந்து போவீங்க, அப்போந்தான் நீங்கள் முறுமுறுக்க ஆரம்பிப்பீங்க, அப்போந்தான் நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிப்பீங்க. ஹல்லேலூயா. இங்கே மோசே ஒரு கோலை தூக்கி போடுறாரு, அது வலு சர்ப்பமாகுது. அவர் பயங்கரமாக பிரமிக்கிறாரு. ஆனால் பிசாசு திரும்ப ஒரு காரியம் செய்கிறான். இதெல்லாம் ஒரு அற்புதமே கிடையாது, என்னாலையும் முடியும், இதெல்லாம் ஒரு பெரிய மிராக்கிளே கிடையாது, இதெல்லாம் ஒரு பெரிய அதிசயமே கிடையாது, இதெல்லாம் ஒரு பெரிய அதிசயம்னு நீ ஆண்டவரை துதிச்சிட்டு இருக்க அப்படின்னு அவன் கொண்டு வருவான். நம்ம மூளைக்குள்ள உட்காந்து பேசுவான். ஹல்லேலூயா. இதெல்லாம் ஒரு அற்புதம்னு நீ சர்ச்சைக்கு போகிற, இதெல்லாம் ஒரு அற்புதம்னு நீ ஃபாஸ்டிங் இருக்கிற அப்படின்னு நம்ம இருதயத்துக்குள்ள ஒரு எண்ணத்தை வைப்பான் பாருங்க. கர்த்தர் என்னதான் அற்புதங்கள் நம்ம வாழ்க்கையில் செய்தாலும் அதையெல்லாம் ஒரு அற்புதமே கிடையாது என்பது போல ஒரு பிம்பத்தை நமக்குள்ள கொண்டு வர முயற்சிப்பான். அதுதான் அவனுடைய பெரிய தந்திரம். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், இத்தனை புரிஞ்சுது? ஆமென் சொல்லுங்க. ஏங்க, ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்யாமல் இல்லை, அவர் செய்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்கள் அடையாளங்கள் செய்யாமல் இல்லை, அவர் செய்கிறார். ஆனால் என்ன ஆகுதுன்னா, அவன் திரும்ப ஒரு பிரம்மத்தை உருவாக்குவான் பாருங்க, ஒரு பிம்பத்தை உருவாக்குவான் பாருங்க. இதெல்லாம் ஒரு மிராக்கிளே கிடையாது, இது நானே செய்வேனே. ஹல்லேலூயா. இதெல்லாம் ஒரு அற்புதம்னு நீ ஆண்டவர் துதிக்கிறியா, ஜெபம் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி ஒரு அவ்விசுவாசத்தை நமக்குள்ள உருவாக்குவான். ஆனால் முடிவு என்ன தெரியுமா? பிசாசு தோற்று போவான். ஹல்லேலூயா. அதற்கு அடையாளம் தான் அந்த சர்ப்பங்கள். அந்த பார்வோனுடைய சர்ப்பம் அந்த சர்ப்பங்களை எல்லாம் விழுங்கி போட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ்வளோ நேரம் இந்த மந்திரவாதிகளுக்கு எல்லாம் கையிலையும் மந்திரக்கோள் இருந்தது. எல்லாம் ஆளுக்கு ஒரு கோலை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கான். இந்த ஆரோனும் மோசையும் உள்ளே வந்துட்டு போனதுக்கு அப்புறம் ஒருத்தன் கையிலையும் மந்திரக்கோள், எல்லாம் கையை விரிச்சிட்டு சும்மா நிற்கிறான். அவ்வளோத்தையும் விழுங்கிட்டு இது பாட்டுக்கு போகுது. ஹல்லேலூயா. அப்போது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சில அற்புதங்கள் ஆண்டவர் செய்யும் பொழுது பிசாசு தொடர்ந்து அதற்கு விரோதமாய் அவன் போராடுவான். ஹல்லேலூயா. தொடர்ந்து என்ன பண்ணுவான்? போராடிட்டே இருப்பான். எப்படி போராடுவான் அப்படின்னா, இந்த அற்புதம்லாம் ஒரு அற்புதம் கிடையாது, இதெல்லாம் கர்த்தர் செய்தது கிடையாது, இதெல்லாம் ஒரு பெரிய மிராக்கிளே கிடையாது, இதெல்லாம் சாதாரணமான விஷயன்ற மாதிரி உங்களுக்குள்ள ஒரு எண்ணத்தை கொடுப்பான். ஹல்லேலூயா. அதனால தான் நம்மளாம் சில நேரங்களில் ரொம்ப சாதாரணமாக ஆயிடுறோம். என்ன ஜெபம் பண்ணுறோம், என்ன நம்ம பைபிள் படிக்கும், என்ன ஒன்று நடக்க, இப்படி நம்ம சாதாரணமாயிரும். ஏன் அப்படின்னா, அவன் மோசேட்ட இதே தந்திரத்தை தான் பண்ணினான். ஹல்லேலூயா. நீங்கள் அதுக்கப்புறம் அப்படி கீழே அந்த அதிகாரங்களில் நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். நதியின் தண்ணீரை மோசே இரத்தமாக்குறான். அதே அற்புதத்தை மந்திரவாதிகளும் செய்கிறாங்க. மோசே தவளைகளை எகிப்துக்குள்ளே கொண்டு வந்தான். பைபிள் சொல்கிறது, மந்திரவாதிகளும் தங்கள் மந்திரவத்தினால் தவளைகளை பிறப்பித்தார்கள். அப்போ பிசாசுக்கு வல்லமை இருக்கு. அல்லேலூயா. பிசாசுக்கு அதிகாரம் இருக்கு, இல்லைன்னு இல்லை. பிசாசுக்கு வல்லமை அதிகாரம் எல்லாம் இருக்கு. ஆனால் பிசாசின் வல்லமையை ஜெயம் எடுக்கவே இயேசு இந்த பூமியில வந்தார். அப்போஸ்தலர் 10:38 சொல்கிறது, பிசாசின் வல்லமையை ஜெயம் எடுக்கிறவராய் இயேசு சுற்றி திரிந்தார். ஹல்லேலூயா. பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவருக்கும் விடுதலை கொடுக்கிறவராய் இயேசு சுற்றி திரிந்தார். அப்படி என்று சொன்னால், இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், நம்முடைய வாழ்க்கையில சில அற்புதங்கள் பிசாசு அற்புதம் இல்லாதது போல் மாற்றலாம். ஆனால் முடிவிலே அவனுக்கு ஒரு தோல்வி காத்திருக்கிறது, முடிவிலே அவனுக்கு ஒரு வெறுமை காத்திருக்கிறது. நீங்க என்ன பண்ண தெரியுமா? சோர்ந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் கோலை தூக்கி போட்டேன், அது வலு சர்ப்பமாச்சு, அற்புதம் தான். இதுவரை நான் பார்க்காத ஒரு அற்புதம் தான், என் கண்ணாலேயே நம்ப முடியாத ஒரு அற்புதம் தான். ஆனாலும் அந்த பிசாசும் அதை பண்ணிட்டுல,
அது ஒரு பெரிய அற்புதம் இல்லைல்ல அப்படின்னு மோசே கூடாரத்தை போட்டு ஒரு கரையில் போய் உட்காரல. அவன் தொடர்ந்து தொடர்ந்து கர்த்தர் சொன்னதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் சோர்ந்தே போகலை. நம்முடைய அற்புதத்தை நம்ம எங்கே இழக்கிறோம்னா நம்ம சோர்ந்து போகும் பொழுது. ஹல்லேலூயா. நம்முடைய அற்புதத்தை எங்கே இழக்கிறோம் சொல்லுங்க? நம்ம சோர்ந்து போகும் பொழுது. இந்த சார்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது ஆங்கிலத்தில் இருக்குது, தமிழில் இது பண்ண முடியல. ஆண்டவர் மோசைக்கிட்ட திரும்ப திரும்ப சொல்கிறார். அந்த என்னென்ன அற்புதங்கள் நடந்ததெல்லாம் போட்டிருக்கு. ஆனால் இன்ஸ்ட்ரக்ஷன்னு பாருங்கள், ஆண்டவர் மோசைகிட்ட சொன்ன ஒன்றே ஒன்று தான். கோ டு ஃபேரோ, ஸ்டாண்ட். கோ டு ஃபேரோ, ப்ரெசன்ட் யுவர் செல்ஃப் பிஃபோர் ஃபேரோ. நீ பார்வோன்ட்டு போய் நில்லு, நீ பார்வோன்ட்டு போய் நில்லு, நீ பார்வோன்ட்டு போய் நில்லு. திரும்ப திரும்ப நீ போ. ஒவ்வொரு முறையும் போகும்பொழுது தோல்வி வந்துட்டு தான் இருக்கு. ஹல்லேலூயா. ஒவ்வொரு முறையும் போகும் பொழுது என்ன வருது? பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கு. இவன் போய் நதியை தண்ணீரை ரத்தமாக்குறான், அவனும் தண்ணீரை ரத்தமாக்குறான். இவனும் போய் தவளையை பிறப்பிக்கிறான், அவனும் தவளையை கொண்டு வர்றான். ஆனால் மோசே ஒரு இடத்துல கூட சோர்ந்து போகலை. ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஏன்பா இதெல்லாம் நீங்கள் அனுமதிச்சிங்க? ஏன் எனக்கு ஒரு வெற்றி கிடைக்கல அப்படின்னு அவன் கேள்வியே கேட்கல. ஆனால் நடந்தது என்னன்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே மோசே எகிப்து தேசத்தின் மேலெங்கும் வண்டுகள் பேன்கள் பிறந்தது பாருங்க. பைபிள் சொல்கிறது, மந்திரவாதிகள் அந்த வண்டுகள் பேன்களை பிறப்பிக்க முயற்சி பண்ணாங்க, அவர்களால் கூடாமல் போயிடுச்சு. அப்போ அவங்க சொல்கிறாங்க பார்வோன்ட்ட, பார்வோன், இந்த மோசே சாதாரண ஆள் அல்ல, இது கர்த்தருடைய விரல், இது கர்த்தருடைய விரல் என்று சொல்லுகிறாங்க. ஹல்லேலூயா. யாத்ராகம புத்தகம் 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது மந்திரவாதிகள் பார்வோனை நோக்கி, இது தேவனுடைய விரல் என்றார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு கட்டத்துக்கு மேலே பிசாசு உங்களை ஜெயம் எடுக்க முடியாது. ஆமைன்னு சொல்லுங்க. அவனுடைய அவனுக்கு வல்லம் இருக்க உண்மைதான், அவனுக்கு அதிகாரம் இருக்க உண்மைதான், அவனுக்கு எல்லா வல்லமே இருக்க உண்மைதான். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் உங்களை ஜெயம் எடுக்க முடியாது. ஒரு கிரியை அவனை ஒரு சில நாட்கள் உங்களோடு போராடுவான், ஒரு சில வருஷம் உங்களோடு போராடுவான். ஆனால் நீங்கள் ஜெபத்தை விடாமல் இருந்தீங்கன்னா, உபவாசத்தை விடாமல் இருந்தீங்கன்னா, நீங்கள் சோர்ந்து போகாமல் இருந்தீங்கன்னா, நீங்க ஏற்ற காலத்தில் அறுப்பீர்கள் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ நீங்க என்ன செய்யக்கூடாதுன்னா, சோர்ந்து போகக்கூடாது. நான் சர்ச்சுக்கு போறேன், ஆனா எனக்கு ஒரு அற்புதம் நடக்கலை. அற்புதம் நடக்குது, ஆனா பிசாசு என்ன சொல்றானா, உனக்கு ஒரு அற்புதமும் நடக்கலை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, நல்லா கவனிங்க. நம்ம ஆண்டவரை போல நம்ம நல்லா இருக்கணும்னு விரும்புகிற ஒரு ஆள் இந்த உலகத்தில் வேறு யாரும் கிடையாது. நான் சொல்கிற எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. நீங்கள் உபாகம் புஸ்தகத்துலலாம் நீங்கள் நிறைய இடத்துல வாசிக்கலாம். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறாரு, நீ நன்றாக இருப்பதற்கு, நீ நல்லா இருப்பதற்கு ஒரு தேசத்தை நான் வச்சுருக்கிறேன். நீ நல்லா இருக்கணும்னு தான் எகிப்துலேருந்து கொண்டு வந்தேன். அப்போ ஆண்டவருடைய மனதில் என்னென்னா, இவங்க நல்லா இருக்கணும், இங்கே ஆசீர்வாதமாக இருக்கணும். அதனால தான் எங்கள் வாயில் அடிக்கடி உங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆனால் அதுக்கு சில நிபந்தனை இருக்குது, சில விஷயங்கள் நம்ம செய்யணும். ஆனால் ஆண்டவருடைய இருதயம் அதுதான். நீங்கள் நல்லா புரிஞ்சிடுங்க. உங்களை சில போராட்டங்களை கொண்டு போகிறார், சில கஷ்டங்களை கொண்டு போகிறாருன்னா நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க. பிசாசு சில அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் இல்லாதது போல் மாற்றணும்னு சோர்ந்து போயிடாதீங்க. ஆண்டவருக்கு மனசில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் நல்லா இருக்கணும். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்க நல்லா இருக்கணும், அதுதான் அவருடைய இருதயத்தில் இருக்கிற வாஞ்சை. என்னை ஆராதிக்கிற பிள்ளைகள் நல்ல ஆசீர்வாதமாக இருக்கணும், இது கர்த்தருடைய வாஞ்சை. ஆனால் கர்த்தர் சில துன்பங்கள் வழியாய், சில பாடுகள் வழியாய் நம்மளை நடத்தி முடிவில் நம்மளை மகிமையில கொண்டு சேர்ப்பார். ஹல்லேலூயா. அப்போ இப்போ பிசாசுடைய பெரிய தந்திரம் என்னன்னா, நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாது, நன்றி சொல்லக்கூடாது. இதுதான் நான் உங்களுக்கு அடிக்கடி நான் இந்த ஆராதனை நேரத்தில் உங்களை ஸ்தோத்திரம் சொல்ல நன்றி சொல்கிறது. ஏன்னா அதை நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டாலே பிசாசுக்கு தோல்வி தான். ஹல்லேலூயா. நீங்கள் ஏன் ஸ்தோத்திரம் சொல்ல மாட்டேன்றீங்க தெரியுமா? நீங்கள் ஏன் ஆண்டவருக்கு மனம் திறந்த நன்றி சொல்ல மாட்டீங்க தெரியுமா? ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க?
அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, எனக்கு ஒன்றுமே நடக்கலைன்னு நினைக்கிறீங்க. அதனால தான் உங்களுக்கு வரல அது வாயில். நான் சொல்கிறது சரியா தப்பா? ஹல்லேலூயா. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எனக்கு ஒன்றா நடந்தால் தானே நன்றி சொல்லதுக்கு, ஒன்றும் நடக்கலையே. ஹல்லேலூயா. இதுதான் பிசாசுடைய பெரிய தந்திரம். இந்த ட்ரிக்கு தான் அவன் மோசைகிட்ட ட்ரை பண்ணுறான். இதே தந்திரத்தை தான் அவன் மோசைக்கிட்ட என்ன பண்ணுறான், ட்ரை பண்ணுறான். ஆனால் மோசே ஆண்டவரை சோர்ந்து போகாமல் ஆண்டவர் சொன்னதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறான் பாருங்க. ஹல்லேலூயா. ஆமாம், ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். அப்போ அருமையான தெய்வ பிள்ளைகள், நீங்கள் ஆண்டவரை நெருங்க நெருங்க பிசாசு என்ன பண்ணுவான்னா, உங்கள் வாழ்க்கையில் சில அற்புதங்கள் இன்னும் நடக்கலை, இன்னும் வரலை, இதையே தான் அவன் உங்கள்ட்ட சொல்லிக்கிட்டே இருப்பான். உங்களை சோர்ந்து போக வைக்கணும். அதுதான் அவனுடைய பெரிய பிளானே. நீங்கள் ஜெபத்திலிருந்து சோர்ந்து போகணும், நீங்கள் வேத வாசிப்பிலிருந்து சோர்ந்து போகணும். இதுதான் அவனுடைய பெரிய திட்டம். அந்த திட்டத்தை அவன் மோச இடத்துல ட்ரை பண்ணுறான், முயற்சி பண்ணி பார்க்குறான். இவனை நம்ம இப்படி பண்ணி பார்ப்போம். மந்திரவாதிகள் எவ்வளவு தூரம் முயற்சி பண்ணுவான். ஒரு கட்டத்துக்கு மேலே கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார் மோசேக்கு. ஹல்லேலூயா. அவனால் நம்ப முடியாத சில அதிசயங்களை மோசே தன்னுடைய கண்களால் அவர் பார்க்கிறார். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களால் நம்ப முடியாத சில அற்புதங்களை அவர்கள் தங்களுடைய கண்களால் பார்க்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், அதனால் நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சோர்ந்து போக ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை அவர் செய்து கொண்டு தான் இருக்கிறார். அவர் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்து கொண்டு தான் இருக்கிறார். பிசாசு தான் அப்படி ஒரு பிம்பத்தை உருவாக்குறான், ஒன்று நடக்கலைன்னு. ஆனால் ஆண்டவர் ஏதோ ஒரு வேலையை அவர் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறார். ஆமென் சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. அவருடைய கிரியை, அவர் ஒரு நாளும் தம்முடைய கிரியையில் சோர்ந்து போகிற தேவன் அல்ல, அனாதி தேவன். அவர் ஒரு நாளும் அவர் விரக்தி அடைகிறதில்ல, அவர் சோர்ந்து போகிறதில்ல, அவர் விடாய்த்து போகிறதில்ல அப்படின்னு பைபிளில் பல வசனங்களை வாசிக்கிறோம். ஆனால் பிசாசு தான் உங்களை ஏமாத்துறான். இப்படி தான் நான் சொல்ல முடியும். உங்கள் மூளைக்குள்ளே இருந்து அவன் உங்களை இல்லை, ஒன்றும் நடக்கலைன்னு அவன் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். ஆனால் நீங்கள் சோர்ந்து போகாமல் மோசையை போல கர்த்தரை நீங்கள் பின்பற்ற வேண்டும். ஹல்லேலூயா. இந்த ரெண்டு மந்திரவாதிகள் மோசையை அதிகமாக எதிர்க்கிறாங்க. இவங்க பேர் கூட பைபிளில் போட்டிருக்கு. நீங்கள் 2 தீமோத்தேயு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. 2 தீமோத்தேயு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எண்ணேயும் எம்பிரை பேர் உள்ள பார்த்தீங்களா? இதான் அந்த மந்திரவாதிகளுக்கு 2 பேர். இவங்க பேர் என்ன சொல்லுங்க? எண்ணேயோ எம்பிரை. இதுதான் அந்த மந்திரவாதிகளுக்கு பெயர். கவனிக்கிறீங்களா? சொல்லுங்க, வாசிங்க. மோசேக்கு எதிர்த்து நின்றது போல இவர்களும் சத்தியத்திற்கு எதிர்த்து நிற்கிறார்கள். ஹல்லேலூயா. பைபிள் சொல்கிறது அவர்களுடைய மதிகேடு கடைசியில் வெளிப்பட்டது. அருமையான தேவ பிள்ளைகள், இந்த மந்திரவாதிகள் என்ன பண்ணாங்க அப்படின்னா மோசேக்கு எதிர்த்து நின்றாங்க. இவங்க இந்த 2 மந்திரவாதிகளும் மோசையை எதிர்த்து நிற்கிறாங்க. இது ஒரு ஆவி, இது ஒரு ஸ்பிரிட், இது ஒரு ஆவி. ஹல்லேலூயா. இது ஒரு பொல்லாத ஆவிகள். இந்த ஆவிகள், இந்த மந்திர ஆவிகள் எப்பொழுதுமே ஒரு தேவ பிள்ளையை எதிர்த்து நிற்கிறோம். நீங்கள் என்னைக்கு தேவனை நெருங்க ஆரம்பிக்கிறீங்களோ, என்னைக்கு உங்களை கொண்டு ஒரு பெரிய திட்டம் இருக்குன்னு அவனுக்கு புரிகிறதோ, என்னைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் சில அற்புதங்கள் செய்ய போகிறாருன்னு அவனுக்கு புரிகிறதோ, அப்போ இந்த ஆவிகள், சில மந்திர ஆவிகள் உங்கள் வாழ்க்கைக்கு விரோதமாக அதை எதிர்த்து சவால் விட்டு நிற்கும். உங்கள் முகத்துக்கு முன்னாடி அது சவால் விடும். ஹல்லேலூயா. எப்படி ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிச்சார் பார்த்துருவோம், எப்படி உன் வாழ்க்கையில் அற்புதம் நடந்துரு பார்த்துருவோம், எப்படி நீ ஜெயம் எடுத்துற பார்த்துருவோன்னு சொல்லி அது உங்களை எதிர்த்து நிற்கும். இந்த எதிர்ப்பில் சில பேர் நின்று பிடிக்க முடியாமல் அப்படியே விழுந்துருவாங்க. அநேக தேவ பிள்ளைகள் இதில் சோர்ந்து போயிருக்காங்க. இந்த ஆவி சாதாரணமானதில்லை. மோசே அதை எதிர்த்து நின்றுதான். ஹல்லேலூயா. எப்படி ஆண்டவர் உனக்கு அற்புதம் செஞ்சிடற நானும் பார்த்துறேன், எப்படி நீ நல்லா வந்துடுற நானும் பார்த்துறேன், உன்னை அழிக்காம விட மாட்டேன், உன் குடும்பத்தை அழிக்காம விட மாட்டேன், உன் பிள்ளையை அழிக்காம விட மாட்டேன்னு அது கர்ஜித்து நிற்குது. பிரைஸ் தி லார்ட். இது ஒரு வலு சர்ப்பங்களின் ஆவிகள். ஆனால் ஆண்டவர் சொல்ல, நான் வலு சர்ப்பத்தை நீ மிதிப்பேன்னு சொல்ற. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய குடும்பங்களில்
இந்த மாதிரி நிறைய தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி இந்த மந்திர ஆவிகள் எதிர்த்து நிற்குது. எப்படி ஆண்டவர்னு ஆசீர்வதிச்சார் பார்த்துருவோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எப்படி நீ உனக்கு ஆசீர்வாதம் வந்துருமா, பார்த்துருவோம் அப்படின்னு இது எதிர்த்து நிற்குது. சத்தியத்தை எதிர்த்து நிற்குது, தேவ பிள்ளைகளை எதிர்த்து நிற்குது. ஹல்லேலூயா. ஊழியங்களை எதிர்த்து நிற்குது, சவால் விடுது. என்ன விடுதுங்க சொல்லுங்க? சவால் விடுது, எப்படி பார்த்துடலான்னு. ஹல்லேலூயா. அதனால தான் மோசஸ் ராஜசேகர் ஐயா ஒரு பாட்டு பாடியிருக்கார், சாத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்க. இந்த பாட்டு தெரியுமா? தேவன் சேனைகளின் தேவனை போல் வீரர்கள் நாங்க. அந்த மனுஷனுக்கு கண்ணு தெரியாது, அந்த மனுஷனுக்கு கிட்னி ஃபெயிலியர். ஒரு மாதத்துக்கு பல தடவை தன்னுடைய கிட்னியை அந்த பிளட்டு டயாலிசிஸ் பண்ணிகிட்டே இருப்பார். ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர்றதுக்கு முன்னாடி போய் டயாலிசிஸ் பண்ணிட்டு ஆராதனைக்கு வருவார். ஆராதனை முடிச்ச பிறகு போய் டயாலிசிஸ் பண்ணியிருக்கிறார். அவருடைய அந்த கிட்னி ஃபெயிலியர்னால கண்ணு பார்வை ரெண்டும் இழந்து போயிடுச்சு. அவர் சொல்கிறார், அவருடைய சாட்சியில் சொல்கிறார், என்னுடைய சரீரத்தில் எல்லா உறுப்பும் செயலிழந்து போச்சு, இந்த தொண்டை மட்டும்தான் இருக்குது. ஹல்லேலூயா. நமக்கு சின்ன முதுகு வலின்னா, பாஸ்டர் சின்ன முதுகு வலி, இப்போ தான் மாத்திரை போட்டு படுத்திருக்கேன், சர்ச்சுக்கு வர முடியாது, ஜெபம் பண்ணிடுங்க. என்ன நான் என்ன பண்ணுறது? சரி சிஸ்டர் ஜெபம் பண்ணிவிடேன். ஹல்லேலூயா. மூக்கு ஒழுகிட்டே இருக்கு பாஸ்டர், மூக்கு அப்படி கலந்து விழுந்துடும், ஒழுகிட்டே இருக்கு. பார்த்தீங்கன்னா ஆராதனைக்கு வர முடியாது, ஜெபம் பண்ணிவிடுங்க. ஜெபம் பண்ண ஆண்டவர் அந்த மூக்கு அப்படி திருப்பி வைக்கட்டும், ஒழுங்காதுல்ல, திரும்பி மேலே இருந்துன்னா. இந்த மனுஷனுக்கு அவர் சொல்கிறார், என் சரீரத்தில் எல்லா உறுப்பும் பாதிக்கப்பட்டிருக்கு, தொண்டை மட்டும்தான் இருக்குது. என்ன மட்டும்தான் இருக்குது? தொண்டையும் இந்த சத்தம் மட்டும்தான் இருக்குது. அவர் பாடுற பாட்டாக்கும், சாத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்க, சேனைகளின் தேவனை போல் வீரர்கள்லாம். இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் எழும்பணும். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட சில வைராக்கியமான சில தேவ மனிதர்கள் எழும்பினாதானா இனி தேசத்தை அசைக்க முடியும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சும்மா உட்காந்து உறங்கிட்டு தூங்கிட்டு இருந்தால இந்த ஆவிகளெல்லாம் ஜெயம் எடுக்க முடியாது. நான் சும்மா ஜெபம் பண்ணுவேன், காலையில் எழும்பி 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுவேன், இந்த ஜெபத்துக்கெல்லாம் நிற்க முடியாது. சில கிரியைகளை நம்ம ஜெயம் எடுத்தே ஆக வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய இந்தியா தேசம் இருளுக்குள் இருந்த தேசம், இன்றைக்கும் இப்படி தான் இருக்குது. இன்னையிலிருந்து ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி பாருங்கள் எப்படி இருக்கணும். அறியாமை, ஜாதி கலவரம், புருஷன் இறந்தா பொண்டாட்டி தூக்கி தீல தூக்கி போட்டுருவான். நம்ம இந்தியாவில் அவ்வளோ அறியாமைக்குள்ளே இருந்தா, மிஷினரிகள் வந்து தான் அந்த அறியாமையெல்லாம் மாற்றினாங்க. இன்றைக்கி நிறைய பேர் கொக்கரிக்கிறான், மிஷினரிகள் வந்து என்னத்தை செஞ்சிட்டாங்க. மிஷினரிகள்லாம் வராட்டா, புருஷன் இறந்தா கல்யாணம் பண்ணும்போது எப்படி, இவனுக்கு 40 வயசு அவளுக்கு 20 வயசு, இவன் சீக்கிரம் போய் சேர்ந்துருவான். இவனை எரிக்கும் பொழுது மனைவியும் தூக்கி போடுவான் தீக்குள்ள. டௌரி பிரச்சனைகள், மத கலவரங்கள், ஜாதி வெறி பிடிச்சிருந்த நம்முடைய இந்தியா தேசம். ஜான் ஹைட் என்ற ஒரு தெய்வ மனுஷர் வந்தார். அவர் என்ன பண்ணார் தெரியுமா? ஆண்டவரே, இந்த இந்தியா தேசம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நாள் காட்டுக்குள்ளே போய் ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். காட்டுக்குள்ளே போய் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணார். நான் நினைக்கிறேன் ஒரு புதன்கிழமை சாயங்காலம் ஒரு 3 மணி போல் ஜெபத்தில் உட்கார்ந்தார், ஜெபிக்க ஆரம்பித்தார். ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தார். பல மணி நேரம் ஜெபம் பண்ணது போல் அவருக்கு இருந்தது. அவருக்குள்ள ஒரு உணர்வு, கண்ணை கூட திறக்கலை, ஆவியில் பயங்கர ஜெபம். அவருக்குள்ள ஒரு எண்ணம், பல மணி நேரம் நம்ம ஜெபம் பண்ணிட்டோம். கண்ணை திறந்து டைமை பார்க்குறாரு, 6 மணி தான் இருக்கு. எவ்வளோ நேரம் ஆயிருக்கு? 6 மணி தான் இருக்கு. இவருக்குள்ள ஒரே வாரம், ஆண்டவரே பல மணி நேரம் நான் ஜெபம் பண்ணது மாதிரி இருந்தது, வெறும் 3 மணி நேரம் தான் என்னால் ஜெபம் பண்ண முடியுதா? நான் எப்படி இந்த இந்தியா தேசத்தை மாற்ற முடியும்? எப்படி இந்த தேசத்தில் இருக்கிற இருளை நான் மாற்ற முடியும்? என்னையும் நானும் ஒரு மிஷினரின்னு சொல்லிட்டு இருக்கிறேனேன்னு சொல்லி வேதனைப்பட்டு இருக்கும் பொழுது தான் அவர் விசாரித்து பார்க்குறாரு. முழங்கால் போட்டது புதன்கிழமை 3 மணிக்கு, கண்ணை திறந்த சனிக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு, 3 நாள் போட்ட முழங்காலில் ஜெபம் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. தண்ணி குடிக்கலை, சாப்பாடு பசிக்கலை, 3 நாள் போட்ட முழங்கால் இருந்து எலும்பலை. நமக்கு 10 நிமிஷம் முழங்கால் போட்டோன்னா நமக்கு கடுகடுன்னு இங்கு. ஹல்லேலூயா. நம்மளும் ஜெபம் பண்ணுறோம் எழுப்புதலுக்கு. ஹல்லேலூயா.
எவ்வளோ நேரம் நம்மளால் முழங்கால் போட முடியுது? ஹல்லேலூயா. சாது சுந்தர் சிங் என்ற தெய்வ மனுஷன், அவரை குறித்து சாட்சி சொல்கிறாங்க. வெறும் 36 வயசு தான் வாழ்ந்தார். இந்த இந்தியா தேசத்தில் ஒரு சீக்கியம், அந்த ஜெயின மதத்திலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு மனுஷன், காடுகள் மலைகள்லாம் நடந்து தெரிஞ்சு முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணாருன்னா முட்டில் ரத்தம் வரும். அந்த மனுஷனுக்கு பேரை ப்ளீடிங் அப்போஸ்டல் ப்ளீடிங் ஃபீட், ரத்தம் சிந்துகிற அப்போஸ்தலன் என்ற அர்த்தம். அவருக்கு பேரே அப்படி வச்சுட்டாங்க. நம்மளாம் என்ன பண்ணுறோம்? நம்மளாம் என்ன செய்ய போகிறோம் ஆண்டவருக்கு? நீங்கள் நினைக்கிறீங்களா ஆண்டவர் நான் பெருசாக சாதிச்சுட்டு நினைக்கிறீங்களா? நம்ம பண்ணுற ஜபம்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. நம்ம இன்னும் எழும்பணும் ஆண்டவருக்கு. நீங்கள் நீங்களே ஏமாற்றிக்கிட்டாதீங்க. சில ஆவிகள்லாம் நம்ம தேசத்தை எதிர்த்து நிற்குது. எப்படி நான் இந்த எழுப்புதல் கொண்டு வந்தேன்னா பார்த்துடலான்னு எதிர்த்து நிற்குது. சில எம்பிரையின் ஆவிகள், சில மந்திர ஆவிகள் இந்த மோசையை எதிர்த்தது போல எதிர்த்து நிற்குது. இன்னைக்கு ஒரு ஜான் ஹைடு வேணும், ஒரு சாது சுந்தர் சிங் வேணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பில்லி கிரஹாம் தன்னுடைய 99 வயசில் மரித்து போனார். 99 வயசு வரை உயிரோடு இருந்தார். அவருடைய 90வது வயசுன்னு நினைக்கிறேன், 98 வயசுன்னு நினைக்கிறேன். அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு, பேச முடியாது, ரொம்ப வயசு, ஒரு இன்டர்வியூ எடுத்தாங்க. பில்லி கிரஹாம், பல வருஷம் ஊழியம் பண்ணியாச்சு ஐயா, நீங்கள் பல ஆயிரங்களை ஆண்டவர்களை நடத்திட்டீங்க, உங்களுக்கு ஏதாவது ஆசை இருக்கா? உங்களுக்கு ஏதாவது ஆசை இருக்கு? அவருக்கு பணத்துக்கு குறைவு கிடையாது, செல்வத்துக்கு குறைவு கிடையாது, பிள்ளைகள் எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, பல ஆயிரங்கள் ஆண்டவர்களை நடத்திட்டார். 98வது வயசில் கேட்குறாங்க, உங்களுக்கு ஏதாவது ஆசை இருக்கா? அவர் சொல்கிறார், இன்னொரு முறை இயேசு எனக்கு வாழ வாய்ப்பு தந்தால், வாய்ப்பு கிடைக்காது, ஆனால் இன்னொரு முறை எனக்கு வாழ வாய்ப்பு தந்தா நான் என் வாழ்க்கையில் 80% ஜெபத்தில் நான் உட்காருவேன். நான் ஊழியம் ரொம்ப ஓடிட்டேன், ஆத்துமாக்கள் ஆண்டவர் எனக்கு தந்தார் சரிதான், ஆனால் எனக்கு ஒரு ஆசை, இன்னும் ஜெபம் பண்ணணும். வயசு 98 ஆச்சு, இப்போ உட்கார முடியல ஜெபத்தில். இன்னொரு முறை ஆண்டவர் எனக்கு வாழ வாய்ப்பு தந்தா என் வாழ்நாள் முழுவதும் நான் ஜெபத்திலேயே நான் இருப்பேன். ஐ வாண்ட் டு ஸ்பெண்ட் மை டைம் இன் ப்ரேயர் அண்ட் மெடிடேஷன் அப்படின்னு சொன்னார். ஜெபத்திலும் வேத தியானத்திலும் என் வாழ்க்கையில் 80% நான் செலவழிக்க விரும்புகிறேன்னு சொன்னேன். நீங்கள் 80% செலவழிக்கண்டா, 50% செலவழிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இன்னைக்கு சில மந்திர ஆவிகள் நம்மை எதிர்த்து நின்று கேள்வி கேட்குதுங்க. நம்மளும் தோற்று தலை குனிஞ்சு நிற்கும் அந்த மந்திர ஆவிகளுக்கு முன்னாடி. இந்த பொல்லாத ஆவிகளை நசுக்காண்டாம். ஹல்லேலூயா. எத்தனை நாளைக்கு உங்கள் குடும்பத்தை அது கீழ்ப்படுத்தும்? எத்தனை நாளைக்கு உங்கள் ஜெப ஜீவியத்தை அழிக்கும்? எத்தனை நாளைக்கு உங்கள் வருமானத்தை அது அழிக்கும்? எத்தனை நாளைக்கு விட்டுக்கிட்டு பார்த்துட்டு இருக்க போறீங்க? நானும் வாரத்துக்கு ஒரு நாள் சண்டே ஆராதனைக்கு போகிறேன், நானும் சண்டே காலையில் சாப்பிடாம இருக்கேன், நானும் மாதத்தோருக்கா திருவிருந்து எடுக்கேன்னு என்னைக்கு எவ்வளோ நாள் உங்களை ஏமாற்ற போகிறீங்க? சில மந்திராவிகள் உங்களை தலகுனிய வச்சு கொண்டு இருக்கிறது. உங்கள் குடும்பங்களுக்கு விரோதமாக அது சிங்கம் போல கர்ஜித்து கொண்டு இருக்கிறது. அந்த சர்ப்பத்தின் ஆவிகளை நசுக்க தான் கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இந்தியா தேசத்துக்கு விரோதமாக, இந்த கிராமப்புறங்களுக்கு விரோதமாக, விசேஷமாக அநேக இந்தியாவில் கிராமப்புறங்கள் விரோதமாக சில மந்திராவிகள் சவால் விட்டு நிற்கிது. எப்படி நீ வந்துடுறவள பார்ப்போம். ஹல்லேலூயா. நிற்கிதுங்க, அது முகத்துக்கு முன்னாடி நிற்கிது. பார்த்துரும், நீ என்ன செய்கிற பார்த்துரும். இதை நம்ம ஜெயம் எடுக்கணும். ஹல்லேலூயா. இந்த ஆவியெல்லாம் கீழ்படுத்தணுங்க. ஆண்டவர் மோசேட்ட சொன்னார், நீ கோலை போடு, அது என்ன ஆகும்? பார்வோனுக்கு முன்னாடி போடும்போது என்ன ஆகும்? அது வலு சர்ப்பம் ஆகும். அந்த வலு சர்ப்பம் என்ன தெரியுமா? ஆக்சுவலாக எகிப்தியர்களுக்கு சர்ப்பத்தை ஆராதிப்பாங்க, ஆனால் வலு சர்ப்பத்தை அவங்களுக்கு பிடிக்காது. கவனிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. எகிப்தியர்களுக்கு சர்ப்பத்தை ஆராதிப்பாங்க. வலு சர்ப்பம் என்றாலே எகிப்தியர்களுடைய அவங்களுக்கு நிறைய கட்டுக்கதை உண்டு. அந்த கட்டுக்கதையில் ஒரு கட்டுக்கதை என்ன தெரியுமா? வலு சர்ப்பம் என்றால் பார்வோனையும் சூரிய கடவுளையும் எதிர்த்து நிற்கிற ஒரு ஆவி. அது அவங்க பார்வையில். இப்போ யோசிச்சு பாருங்க, மோசே போய் கோலை போடுறாரு, அது சர்ப்பமாக இருந்தால் கூட பரவாயில்ல, அது வலு சர்ப்பம். அது மோசைக்கு எகிப்தியர் சகல சாஸ்திரங்களும் அவனுக்கு தெரியும். அப்போ அவன் ஆண்டவர்கிட்ட கேட்டுருக்கான், ஆண்டவரே வலு சர்ப்பமானா இந்த பார்வன் சும்மா இருக்க மாட்டான்,
அவனுக்கு வலுசர்ப்பம் பிடிக்காது. வலுசர்ப்பம் என்றாலே அவனை எதிர்க்கிற ஒரு ஆவியை அவன் நினச்சிக்கிட்டு இருக்கிறான். நான் எப்படி கொண்டு போட அப்படிலாம் கேட்கல. ஹல்லேலூயா. மோசே தைரியமாக எதிர்த்தான். இன்னைக்கு சில மோசைகள் தேவை, சில ஆவிகளை தைரியமாக எதிர்க்கிற. நீங்கள் நினைக்கிறீங்களா என்னால் முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? என்னால் முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் படைத்த சிருஷ்டிப்பிலேயே க்ரௌன் ஆஃப் கிரியேஷன் யார் தெரியுமா? கிரீடமான சிருஷ்டிப்பு யார் தெரியுமா? மனுஷனாகும். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆதாமை சிருஷ்டிக்கும் போது அவனுக்கு அவ்வளோ மகிமையை கொடுத்திருந்தார். அவ்வளோ பிசாசே பார்த்து பொறாமப்பட்டான் அவனை பார்த்து. ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களை பார்த்து அவன், நீங்கள் நல்ல ஜோம் பண்ணி நல்ல மகிமையாக இருந்தீங்கன்னா உங்களை பார்த்து அவனுக்கு வயிறு எரியும். அதனால தான் உங்களுக்கு விரோதமாக வர்றான் அவன் வயிறு எப்படி எரியும், கப கப கபன்னு எரியும் உங்களை பார்த்தா. அவன் ஆதாமை பார்க்கும்போது அப்படிதான் அவனுக்கு வயிறெல்லாம் எரியுது. எனக்கு வர வேண்டிய மகிமை இந்த மனுஷனுக்கு, மண்ணான மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா அவன் தந்திரமாக வந்தான். நீங்கள் நினைக்கிறீங்களா என்னால் முடியாது? மனிதன் தான் அவருடைய கிரேட்டஸ்ட் கிரியேஷன். ஹல்லேலூயா. சிருஷ்டிப்பிலே மகிமையானவன் மனிதன். அவனுக்கு அவ்வளோ மகிமை ஆண்டவர் கொடுத்து வைத்திருக்கிறார். தம்முடைய சாயலை தன்னுடைய ரூபத்தை மனிதனுக்கு கொடுத்து வைத்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக மனுஷனுக்காக தான் ரத்தம் சிந்தினார். ஒரு தெய்வதூதருக்காக இயேசு ரத்தம் சிந்தல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க தான் ஜெயிக்கணும், நீங்க தான் அந்த ஆவிகள் எதிர்க்கணும். வேற யாரும் வரமாட்டான், எந்த தேவதூதனும் வரமாட்டான். தானியேல் புஸ்தகத்தில் பார்க்கிறோம், கபிரியேல் தூதன் இவனுக்கு தானியேலுக்கு செய்தி கொண்டு வரும் பொழுது அங்கே ஒரு பொல்லாத ஆவி அவனை வந்து எதிர்க்குது. பைபிள் சொல்லுது அவ்வளோ பெரிய கபிரியேல் தூதன் சேர் போட்டு உட்காந்துட்டாங்க கீழே. பிசாசை எதிர்க்க நீங்க தான் எழும்பணும். ஹல்லேலூயா. எந்த தூதனை ஆண்டவர் நம்பல, உங்களை தான் ஆண்டவர் நம்புகிறார். சில ஆவிகள் இன்னைக்கு உங்க குடும்பத்துக்கு விரோதமாக போராடி கொண்டிருக்கிறது, உங்க சந்ததிக்கு விரோதமாக போராடி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அடுத்த ஜெனரேஷனை நான் எழும்ப விட மாட்டேன், அது சவால் விட்டு நிற்கிது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நான் வந்து பெருமையாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, நான் ஒரு சாட்சியாக சொல்கிறேன். நான் வந்து ஒரு 21 நாள் உபவாசம் வந்து ஜெபம் பண்ணுறேன். 6 மணி நேரம், 6 to 8 hours ஒரு நாளைக்கு. எதுக்கு தெரியுமா? என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற, இந்த சபையில் இருக்கிற அடுத்த சந்ததிகளுக்காக, அதுக்காக மட்டும்தான். ஹல்லேலூயா. அடுத்த ஜெனரேஷன் ஆண்டவரை விட்டுறக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற மீடியா, இன்னைக்கு இருக்கிற இந்த உலகம் இருக்கிற ஆசாபாசம் பாவம்லாம் ரொம்ப சீப்பாயிட்டு. நம்ம இப்படியே உறங்கிட்டு இருந்தோம்னா அடுத்த சந்ததியை கொத்திக்கிட்டு போயிடுவான் பிசாசு. இதே மாதிரிலாம் நம்ம அடுத்த சந்ததி உட்கார்ந்து ஆராதிக்க மாட்டாங்க. நீங்கள் வயசாயிருவீங்க, நீங்கள் ஆண்டவர்கிட்ட போயிடுவீங்க, உங்கள் பிள்ளைகளை வந்து உட்கார்ந்துருக்கணும் இங்கே. ஹல்லேலூயா. அதுக்கு வந்து ஆராதிக்கணும், அந்த தரிசனம் நமக்கு இருக்கணும். நீங்கள் இப்படியே இருந்துட்டு தூதின்னு அப்பளம் தட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது தூக்கிட்டு போயிடுவான். எதிர்த்து நிற்க சில ஆவிகள். அது சில பெற்றோர் பிள்ளைகளை சர்ச்சுக்கே கூட்டிகிட்டு வர்றது கிடையாது, இவங்களும் சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. யூடியூப்பில் பார்க்கறனால சொல்கிறேன். என் குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளும் எனக்கு ஒரு பெரிய பாரம். நான் கண்ணை மூடினாலும் அந்த சந்ததிகள் தேவனுக்காக எழும்ப நிற்கணும். தேவனுடைய வருகை தாமதிச்சா அந்த சந்ததிகள் ஒரு வைராக்கியமான ஒரு எலியாவா இந்த பிள்ளைகள் எழும்பி நிற்கணும். ஹல்லேலூயா. எங்களை விட வைராக்கியமாக அது எழும்பி நிற்கணும், எங்களை விட அதிகமாக ஜெபம் பண்ணணும். இது என்னுடைய பாரம். உங்கள் பிள்ளைகளுக்காக இப்போவே ஜெபம் பண்ணுங்க. கருவில் இருக்கும் பொழுதே பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் என்ன சொன்னார்? எனக்காக அழாதீங்க, உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கன்னாரு. அழுறீங்களா உங்கள் பிள்ளைகளுக்காக? உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் அழாட்டா நீங்கள் வசனத்துக்கு கீழ்ப்படியலன்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நமக்கு குட் ஃப்ரைடேன்னா நமக்கு துக்கம் வந்துடும், எல்லாம் கஞ்சி குடிப்போம். இயேசு வந்து சிலுவையில் அடிச்சு விட்டாங்க, கஞ்சி குடிப்போம். ஆண்டவர் என்ன சொன்னார்? அப்படி அழாதீங்கன்னாரு. எனக்காக அழாதீங்க, உனக்காக அழு, உன் பிள்ளைக்காக அழு. ஹல்லேலூயா. நம்ம அழணும், நம்ம கண்ணீர் சிந்துறோம், அந்த கண்ணீர் அந்த பிள்ளைகளை தொடணும். நான் இன்னைக்கு இங்கே நிற்கிறதுக்கு நான் சொல்வேன் என் அம்மாவுடைய கண்ணீர் தான். நான் எப்படியோ போயிருக்கணும், என் வாழ்க்கை பிசாசு எப்படியெல்லாம திசை திருப்பினான். இன்னைக்கு இங்கே ஒரு ஊழியக்காரன் நிற்கிறேன்னா
ஒன்று தேவ கிருபை, இன்னொன்று நான் சொல்லுவேன் எங்கள் அம்மாவுடைய கண்ணீர். ஹல்லேலூயா. நீங்கள் அலாட்டாக உங்கள் பிள்ளை வராதுங்க, வராது, ஆண்டவருக்குள்ளே வராது, அந்த பிள்ளைகள் நிற்காது. அந்த பிள்ளைகள் உலகத்தில் பெருசாக ஏதோ சாதித்த மாதிரி இருக்கும், எல்லாம் புஸ்ஸு, காற்று அடைச்ச பை தான் எல்லாம். பலூனில் அப்படி ஊசு போட்டு குத்துனோன்னா புஸ்ஸுன்னு அந்த மாதிரி போயிடும் எல்லாம், அவ்வளோதான். இன்னைக்கு சில ஆவிகள் எதிர்த்து நிற்கிறது நம்மை. ஹல்லேலூயா. மோசேயை போல திரும்ப எதிர்க்கிற ஒரு கூட்டத்தை ஆண்டவர் தேடிக்கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி நீ வந்துட பார்ப்போம், உன் சந்ததி எப்படி எழும்பிறது பார்ப்போன்னு நம்ம இன்னைக்கு எழும்பணும். ஹல்லேலூயா. அந்த ஆவிகள் நம்மளை பார்த்து சொல்லணும், எப்பா இது தேவனுடைய விரல்ப்பா, இதுக்கு முன்னாடி நம்ம நிற்க முடியாதுன்னு அதுக்கு சொல்லத்தக்க ஒரு அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்கா? ஒரு வல்லமை உங்களுக்குள்ள இருக்கா? உங்களால் அப்படி எழும்ப முடியுமா? ஹல்லேலூயா. அப்படி எழும்ப முடியுமா? நம்மவே ஜோமனம், நம்ம ஜோம் பண்ணுறதே பெரிய பாடு, இனி எங்கள் பிள்ளையை ஜோம் பண்ண வைக்க. ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை தேடிக்கொண்டு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேடிக்கொண்டார். ஆண்டவருக்கு பெரிய பாரம். தயவு செய்து நீங்கள் சண்டே 2 hours ஆராதனை முடிந்து விட்டது, டிக்கு போடு. டெய்லி காலையில் எழும்பி 5 நிமிஷம் பிரேயர் முடிஞ்சு விட்டது, டிக்கு போடு. இப்படி டிக்கு போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா பிசாசு ராங்கு போட்டுகிட்டே இருப்பான் பக்கத்தில் உட்காந்து. 2 மணி நேரம் தான் ஆராதனை, ஐயா கூட 10 நிமிஷம் எடுத்துட்டாரு. இந்தியா என்னைக்கு எழுப்புதலாக, நீங்கள் என்னைக்கு பரலோகம் போவ, என்னைக்கு நீங்கள் எழும்ப போறீங்க? வில்லியம் செய்மோர் முதல்ல அந்த அசுசா தெருவில் எழுப்புதல் கொண்டு வரும் பொழுது காலையிலேருந்து நைட்டு வரை ஆராதிச்சாங்களாம். முடியுமா அப்படி ஆராதிக்க? ஒரு கழுதையை, இந்த குதிரையை கட்டுகிற இது மாட்டு கொட்டகை, அங்கே தான் ஆரம்பிச்சு எழுப்புதல். காலையிலேருந்து சாயங்காலம் வரை ஆராதிப்பாங்களாம், நைட்டு வரை. வீட்டுக்கு போனால் போக மாட்டாங்களாம், ஒருத்தனும் உட்காந்துருப்பாங்களாம். முடியுமா அப்படி ஆராதிக்க? 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா டைம் பார்க்கும். என்ன டைம் சுத்த மாட்டேங்குது. நம்மளே ஆண்டவர் நம்பிக்கிட்டு அங்கே உட்காந்துருக்காரு, பரவாயில்ல இவரில் வச்சு நம்மளே நம்பிட்டு ஒருத்தர் அங்கே உட்காந்துருக்காரு மேலே. சரி 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 ரைட்டு. ஹல்லேலூயா. சில ஆவிகள் நான் சொல்கிறேன் நம்ம எதிர்த்து நிற்கிறது. எப்படி நீ எழும்பிற பார்ப்போம், எப்படி ஆண்டவரோன்னு ஆசீர்வதிச்சார் பார்ப்போம், நீ கடைசி வரை இப்படி தான் இருக்க போகிற அப்படின்னு சில ஆவிகள் நம்மை எதிர்த்து நிற்கிறது. ஆனால் இன்னைக்கு செய்தி என்னன்னா, இந்த அற்புதங்களை தடுக்கிற இந்த ஆவிகளை நம்ம எப்படி ஜெயிக்கிறது? 2 பாயிண்ட் தான், நான் சீக்கிரம் சொல்லிட்டு நான் உங்களை அனுப்பிடுவேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த நம்ம சில அற்புதங்களுக்காக எதிர்பார்க்கிறோம், தேசத்திலேயும் சரி நம்ம வாழ்க்கையிலேயும் சரி சில அற்புதங்களுக்காக நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனால் இந்த ஆவிகளை நம்ம எப்படி ஜெயம் எடுக்கிறது? இந்த அற்புதங்களை அது தடுக்குது, நிற்குது. மோசை மூலமாக வந்த அற்புதத்தை அதை தடுத்தது இந்த மந்திர ஆவிகள். ஹல்லேலூயா. இந்த வலு சர்ப்பத்தின் ஆவிகள் அப்படி எழும்பி நிற்குது தேசத்துக்கு முன்னாடி. ஆமென். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஒரு பாஸ்டர் ஒரு கிராமத்துக்காக ரொம்ப ஜெபம் பண்ணிட்டு இருந்தாராம். ஜெபம் பண்ணும் பொழுது அது முடிஞ்ச வரைக்கும் போராடி பார்த்து முடியலை. உடனே அது என்ன பண்ணிச்சு தெரியுமா? ஒரு நாள் இவர் தரிசனத்தில் அப்படி வந்து நிற்கிறான், வந்து சொல்லுதான், அங்கே ஒரு பாலம் இருக்குது, அந்த பாலத்தை தாண்டி ஒரு ஊர், அந்த ஊர் பெரிய ஊர் 2ஆக பிரிச்சிருக்கு. ஒரு பாலத்துக்கு தாண்டி இந்த பக்கம் வடக்க, இந்த பக்கம் தெற்க, அப்படி ஊர் பிரிஞ்சிருக்கு. அந்த இவர் இருக்கிறது வடக்க. அந்த பாலத்துக்கு முன்னாடி சொல்லுதான், சரி நான் போராடி பார்த்தேன், ஒரு வலு சர்ப்பம் நிற்கி நான் வந்து நின்று சொல்லுதான், பேசுதான். அவர் சொல்கிறார் தரிசனத்தில், வலு சர்ப்பம் பேசி அன்னைக்கு தானே பார்த்தேன், அந்த பக்கம் நீ வச்சுக்க, இந்த பக்கம் எனக்கு விட்டுருக்கூடுன்னு, இந்த பக்கம் வந்துடாது. இந்த கிராமத்துக்கு மேலேயும் நிற்கி ஒன்று, உங்களுக்கெல்லாம் தெரியாது, எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. நிற்கி ஒன்று, அதை வெட்டது தானே ஆண்டவர் என்ன இங்கே வச்சிருக்காரு, உங்களை இங்கே வச்சிருக்காரு. அதான் சொன்னேன், நம்மளையும் நம்பிட்டு ஒருத்தர் அங்கே உட்கார்ந்துருக்காரு, வெட்டுவாங்கன்னு. ஹல்லேலூயா. டீலிங் பேசுதான், அதை நீ வச்சுக்க, இதை நான் வச்சுக்கிட்டேன்னு. எப்படி இன்னைக்கு சில ஆவிகள் அப்படிதான் எதிர்த்து நிற்குது கிராமங்களை. சில மோசைகள் தேவை. ஹல்லேலூயா. சில வில்லியம் செய்மோர்கள் தேவை. ஆமென் சொல்லுங்க. சரி, இந்த ஆவிகளை நம்ம எப்படி ஜெயம் எடுக்கிறது? ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 7 அதிகாரம் 24 வசனத்தை முதல்ல வாசிங்க.
நான் சொல்கிறேன். ரோமர் 7:24. ஆ ஆ சரி. நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த நிர்பந்தம்னா என்ன? இந்த டிவியில் பாருங்க, நிர்பந்தம் அப்படின்னா என்னன்னு நான் இதில் போட்டிருக்கேன். கஷ்டப்பட்டு எழுதியிருக்கு, வாசிங்க. உங்களுக்கு எல்லாம் எழுதி சரி சொல்லுங்க என்னெல்லாம். மகிழ்ச்சியற்ற, வாசிங்க. மகிழ்ச்சியற்ற, கடும் துயரம் அனுபவிக்கிற, கடும் வேதனை அனுபவிக்கிற. இதான் இந்த 3 சொல்லுங்க. மகிழ்ச்சியற்ற, கடும் துயரம் அனுபவிக்கிற, கடும் வேதனை அனுபவி. இதான் உண்மையான கிரீக் வேர்டில் உள்ள நிர்பந்தம் என்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் இதுதான். மகிழ்ச்சி இல்லாத கடுமையான வேதனையும் துன்பத்தை. இது எதனால வருதுன்னா பாவத்தினால வருது. பவுல் சொல்றார். எதனால வருது? பாவத்தினால வருது. ஹல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க. முதல்ல பிசாசை எதிர்த்து நிற்கணும் அப்படின்னா நான் முதல்ல எதை தெரியுமா ஜெயிக்கணும்? பாவத்தை ஜெயிக்கணும். ஹல்லேலூயா. ஒருவன் பாவத்தை ஜெயிக்காட்டா பிசாசு அவன் ஜெயிக்கவே நிற்க பகல் கனவு காணக்கூடாது. என்னனாலும் நான் செய்வேன், வசனத்தை அறிக்கை பண்ணி ஜெயம் எடுத்துருவேன், இதெல்லாம் செட் ஆகாது. ஹல்லேலூயா. ஒரு முதல்ல பாவத்தை ஜெயித்தாதான் அவன் பிசாசை ஜெயிக்க ஆரம்பிக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உபாகமம் 5:15. ஒரு வாசிங்க. உபாகமம் 5:15. ஹல்லேலூயா. கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர், நல்லா கவனிங்க, அடிமைத்தனம். எல்லாம் சொல்லுங்க, சொல்லுங்க, சத்தம் வாய்த்தர சொல்லுங்க. அடிமைத்தனம். அடிமைத்தனம்னா என்ன நினைக்கிறீங்க நீங்க? அடிமைத்தனம்னா என்ன? பாண்டேஜ், அதாவது அடிக்ஷன் அப்படி சொல்லலாம். அடிக்ஷன், அடிமைத்தனம். பஸ் என்னால் ஜோம் பண்ண ஆசையாக இருக்கு, ஆனால் அந்த ரிமோட்டிலேருந்து கை வரமாட்டேங்கி. சித்தி, புரியுதா சித்தின்னா என்னன்னு? சித்தி சித்தப்பா எல்லாம் உண்டு. பாஸ்டர் எனக்கு அந்த ஜெபிக்க ஆசை தான், அப்படி வளர்த்துவாங்க. ஆனால் அந்த இந்த 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 முடியல பாஸ்டர். 10 மணி நேரம் ஃபோன் நோண்டுவாங்க, ஆனால் 10 நிமிடம் இவரால் ஜெபிக்க முடியாது. இதுதான் அடிமைத்தனம். இதான் என்னது? அடிக்ஷன். யூ ஆர் அண்டர் அடிக்ஷன். நீங்கள் அடிமைத்தனத்தில், இந்த சத்தத்தை வெளியே கேட்குறவங்க உள்ளே இருக்க யாருனாலும் சரி, நீங்கள் அடிமையாக இருக்கீங்க, அடிக்டடாக இருக்கீங்க சில விஷயத்துக்கு அப்படின்னா பிசாசை நீங்கள் ஜெயிக்கிறத நீங்கள் சொப்பனம் கண்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஒரு நாளும் ஜெயிக்க முடியாது. ஹல்லேலூயா. எப்போ பாரு, தப்பில்லை, 10 நிமிஷம் பாரு, ஒரு கொஞ்ச நேரம் பாரு, விடு. காலமாக பிடிச்சி சாயங்காலம் வர அதே இருந்தீங்கன்னா அப்போ ஏதோ பிரச்சனை. எனக்கு ஜெபிக்க முடியலை, ஜெபிக்க வர மாட்டேங்கி, சம்திங் ராங். ஏதோ ஒரு ஸ்பிரிட் உங்களை பிடிச்சி வச்சிருக்குன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. ஹல்லேலூயா. எனக்கு ஜெபிக்க முடியல பாஸ்டர். சர்ச்சில் ஐயா நடத்தும் போது மட்டும்தான் எனக்கு ஒரு அபிஷேகம் வர்ற மாதிரி இருக்கு. அதுவும் வராது, வர்ற மாதிரி தான் இருக்கும் இவங்களுக்கு. ஆனால் வீட்டுக்கு போனால் ஜெபம் பண்ண முடியல. சம்திங் ப்ராப்ளம், ஏதோ ஒரு அடிக்ஷன் இருக்கு உங்களுக்கு. ஏதோ ஒரு ஸ்பிரிட் உங்களை, நீங்கள் நினைக்கிறீங்க நான் கிறிஸ்தவன் ஆயிட்டே, நான் ஆவிக்குரிய சபையில் ஆராதிக்கிறேன் ஆயிட்டே. இல்லை சிஸ்டர், உங்களை ஒரு ஸ்பிரிட் பிடிச்சி வச்சிருக்கு, ஒரு ஆவி பிடிச்சி வச்சிருக்கு. அது கட்டுப்பாட்டில் தான் நீங்கள் இருக்கீங்க. உங்களால் ஜெபிக்க முடியல, எனக்கு ஆராதிக்க முடியலன்னா நோ டவுட், சந்தேகம் இல்லை, சந்தேகம் இல்லை. யூ ஆர் அண்டர் a spirit attack. ஒரு அசுத்தாவி உங்களை பிடிச்சி வச்சிருக்கு. ஆனால் அது ஆடாது.
அந்த ஆவி என்ன செய்யாது? சொல்லுங்க, என்ன செய்யாதுங்க? ஆடாது. இது ஆடாத ஆவி. சிலரும் நம்ம பிசாசு துரத்தும் போது ஆடும் பாருங்க, அது ஆடுற ஆவி, அது போயிடும். ஆனால் அந்த ஆடாத ஆவி பாருங்க உள்ள உட்காந்துருக்கும். இவங்க எவ்வளோ நினைச்சாலும் இவங்களால பரிசுத்தம் வாழ முடியாது, எவ்வளோ நினைச்சாலும் இவங்களுக்கு சோத்திரம் பண்ண வராது, எவ்வளோ நினைச்சாலும் இவங்களுக்கு ஜெபம் பண்ண வராது, எவ்வளோ நினைச்சாலும் இவங்களால உபாசம் பண்ண முடியாது. யூ ஆர் அண்டர் எ ஸ்பிரிட் அட்டாக். ஒரு பிசாசு உங்களை அட்டாக் பண்ணிட்டு இருக்கு, உங்களை எதிர்த்து கொண்டு நிற்கிறது. அப்ப ஆண்டவர் சொல்றார், உன்னை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்குற தேவன் நான். ஹல்லேலூயா. உங்களை அடிமைத்தனத்திலிருந்து ஒருவர் விடுதலை ஆக்குறார்னா அது நம்முடைய இரட்சகராகிய இயேசு மட்டும்தான். அவருக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. எப்பா, இந்த அடிமைத்தனத்திலிருந்து என்னை நீர் விடுதலை ஆக்கணும் கேளுங்க, கதறுங்க அவர்கிட்ட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் தான் நம்மளை விடுதலை ஆக்க முடியும். அப்போ உங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை தடுக்குது தெரியுமா? அது இந்த அடிமைத்தனத்தின் ஆவியாக்கும். ஆண்டவருக்கு ஆசையா இருக்கு உங்களை ஆசீர்வதிக்க, ஆனா இந்த அடிமைத்தனத்தின் ஆவி உங்களை வாழ விடாது, சர்ச்சுக்கு வர விடாது, ஜெபம் பண்ண விடாது, பைபிள் படிக்க விடாது, செய்தி நேரத்தில் தூக்கத்தை கொண்டு வரும், உங்களை விடாது. இது விடாது உங்களை. ஹல்லேலூயா. நீ எப்படி எழும்பிறான்னு பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மோசே, பைபிள் சொல்லுது, மோசே பாவத்தை வெறுத்தான். எபிரேயர் 11:24-25 வசிக்க வேண்டாம். பைபிள் சொல்லுது, மோசே பாவத்தை என்ன பண்ணான்? வெறுத்தான். அவன் பார்வோனின் பிள்ளைன்னு சொல்றத வெறுத்தான், பாவத்தை வெறுத்தான், அந்த பாவ சந்தோஷங்கள் வேண்டான்னு வெறுத்தான். அடிமைத்தனம் வெறுக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர்ற முதல் ட்ரிக்கே என்ன தெரியுமா? முதல் விஷயமே, ரகசியமே, அதை நீங்கள் வெறுக்கணும். அந்த பாவத்தை நீங்கள் வெறுக்கணும். இது சரியில்லை, இது சரியில்லை, இது நான் போகிற ட்ராக்கு சரி, இது எங்கேயோ கொண்டு மோத போகுது, இது எங்கேயோ பெரிய பிரச்சனை ஆக போகுது அப்படின்னு உங்களுக்கு உள்ள அலாரம் அடிக்கணும். நீங்கள் அதை வெறுக்க ஆரம்பிக்கணும். அப்போ நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்க, ஏசப்பா எப்படியாவது இதுலேருந்து விடுதலை ஆக்கும்பா, எனக்கு வேண்டாம்ப்பா. ஆண்டவர் சொல்ல, எகிப்துங்கிற அடிமைத்தனத்திலிருந்து உன்னை விடுதலை ஆக்குற தேவன் நான் தான். என் பலத்த கரமும் வல்ல புயமும் உன்னை விடுதலை ஆக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ முதல் விஷயம் என்னன்னா, இந்த நம்மளை எதிர்த்து நிற்கிற அந்த ஆவிகளை ஜெயம் எடுக்கணும்னா பாவத்திலிருந்து முதல்ல ஒரு அடிமைத்தன பாவத்திலிருந்து ஒரு ஜெயம் நமக்கு வேணும். ரெண்டாவது ரோமர் 8:11 வாசிங்க. கிறிஸ்துவை மரித்தோலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை என்ன பண்ணுவார்? சரி, இதுல ஒரு பதில் சொல்லுங்க. உங்கள் மேல் இறங்கி வருகிற ஆவியானவர் போட்டிருக்கா, வாசம் பண்ற ஆவியானவர் போட்டிருக்கா? வாசம் பண்றதுன்னா என்னது? நீங்க உங்களுக்கெல்லாம் ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டில் நீங்க என்ன பண்றீங்க? அதான் வாசம் பண்றது. வாசம் பண்றதுன்னா தங்கி இருக்கிறது. நீங்க உங்க சொந்தக்காரன் வீட்டுக்கு போயிட்டீங்க, அது என்னது? அது போயிட்டு வர்றது. ஆனா உங்களுக்குன்னு ஒரு வீடு இருக்கு, அது வாசம் பண்றது. இங்க அதுதான் பவுல் சொல்றார், ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துட்டு போல, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்துட்டு திங்கக்கிழமை போறவர் அல்ல, நமக்குள் வாசம். இந்த வாசமா இருக்கிறவர் என்கிறத நீங்க மூல மொழியில பார்த்தீங்கன்னா என்ன தெரியுமா போட்டிருக்கு? விளக்கோடு இணைக்கப்பட்ட திரி, அதான் அதுக்கு அர்த்தம். இந்த பாருங்க, உங்க ஒரு விளக்கு இருக்கு, இந்த விளக்குல ஒரு திரி இருக்கு பாருங்க, ஒரு திரி இருக்கு. இந்த விளக்கு எப்படி எரியுதுன்னா அதுல ஒரு திரி இருக்கு. அல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. பசிக்குதா? யாருங்க பசிக்குதா? முடிச்சிடுவேன், கவனிங்க. அப்போ பிசாசு உங்க சிந்தையை சிதற பண்ணிட்டே இருப்பான், ஆனால் நீங்கள் கவனிச்சுட்டே இருங்க. அப்போ இந்த விளக்கோடு இணைக்கப்பட்ட திரி இதான் இதுக்கு அர்த்தம், விளக்கோடு இணைக்கப்பட்ட திரி. இப்போ ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆசரிப்பு கூடாரத்தில் ஒரு 7 பொன் குத்து விளக்கு கொடுத்தார். 7 பொன் குத்து விளக்கு. இப்போ இது வந்து என்ன செய்யணும் தெரியுமா? இது அணையக்கூடாது. இது என்ன செய்யக்கூடாது? அணையக்கூடாது. ஒரு விளக்கு அணையக்கூடாதுன்னா என்ன செய்யணும்? வெரி குட். என்ன செய்யணும்?
விளக்கு பார்த்ததே என்னமோ வெளிநாட்டில் பிறந்து வளர்ந்த மாதிரில பார்க்குறீங்க. விளக்கு பார்த்துருக்கீங்களா? மண்ணெண்ணெய் விளக்கு. விளக்கு எரினா என்ன வேணுங்க? நல்ல பிள்ளைகள் சொல்லுங்க. செல்ல பிள்ளை என்ன வேணும்? எண்ணெய் வேணும். என்ன வேணும்? எண்ணெய் வேணும், எண்ணெய் வேணும். அப்படி தானே? அப்போ ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் வேணும். என்ன சொல்லுங்க பாவம்? திரி வேணாம். அது எல்லாரும் சரி. திரி வேணும். ஓகே. மூணாவது விளக்கு எரியணும்னா ஒன்று எண்ணெய் குறையக்கூடாது. ரெண்டாவது அந்த திரி அடிக்கடி க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும். திரி என்ன பண்ணோம் சொல்லுங்க? க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆண்டவர் மோசேட்ட நீங்கள் பைபிளில் போய் படித்து பாருங்கண்ணே. பைபிள் எழுதி வச்சுக்கோங்க. யாத்திராகமம் 25:38. விளக்கு செய்யும் பொழுதே ஆண்டவர் சொன்னார், அதுக்கு கத்திரியெல்லாம் பண்ணிக்கோ. என்ன பண்ணிக்கோ? டெய்லி எண்ணெய் ஊற்றி என்ன பண்ணணும் தெரியுமா? இந்த பாருங்கள், இந்த மாதிரி கத்திரியெல்லாம் வச்சுக்கணும் கையில் வச்சு. அந்த திரியை என்ன பண்ணணுன்னா நீ வெட்டி விட்டு அதை க்ளீன் பண்ணி அப்புறம் அதை எரிய வைக்கணும். ஒவ்வொரு நாளும் எண்ணெயும் ஊற்றணும், என்ன பண்ணோம்? திரியும் க்ளீன் பண்ணோம். அப்போ தான் அது விளக்கு பிரகாசமாக எரியும். இப்போ நீங்கள் தான் ஆண்டவருடைய விளக்கு. ஹல்லேலூயா. இப்போ 7 பொன் குத்து விளக்குலாம் இங்கே கிடையாது. இங்கே வேறு ஒரு விளக்கும் கிடையாது. இங்கே இருக்கிற ஒரே விளக்கு நீங்கள் தான் பிரகாசிக்கணும். அப்போ உங்களுக்குள்ள எண்ணெய் குறையக்கூடாதுன்னா எண்ணெய் குறையக்கூடாது. சொல்லுங்கள், முதல்ல சொல்லுங்கள், எண்ணெய். சொல்லுங்கள், எண்ணெய் குறையக்கூடாது. ரெண்டாவது திரி சுத்தமாக இருக்கணும். உங்களை சுத்திகரிச்சுட்டே இருக்கணும். இதுக்கு தான் டெய்லி ப்ரேயர்னு நாங்கள் சொல்கிறது. டெய்லியும் ஜெபம் பண்ணுங்க. ஏன் சொல்கிறோன்னா இந்த திரி உலகத்துலலாம் சுற்றிட்டு வருது. மாமாவை பார்க்குது, மச்சனை பார்க்குது, அவனை பார்க்குது, இவனைப்பா, அங்கே எங்கேயும் போயிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வருது. அழுக்காயிருது. திரி என்ன ஆயிடுது? அழுக்காயிருது. திரும்ப அது க்ளீன் பண்ணணும். எண்ணெய் குறைஞ்சிருது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என்னெல்லாமோ நம்ம உலகத்தில் 6 நாட்களில் வேலை செய்கிறோம், எங்கெல்லாமோ போயிட்டு வர்றோம். இந்த திரி அழுக்காகுது, இந்த எண்ணெய் குறையுது. இதை நீங்கள் கேர் பண்ணாமல் விட்டீங்க, இதை மெயின்டைன் பண்ணாமல் விட்டீங்கன்னா அப்படியே இது மங்கிரும். அதனால் என்ன பண்ணணும்னா திரியை க்ளீன் பண்ணணும். அடிக்கடி எண்ணெயை நிரப்பிக்கிட்டே இருக்கணும். இப்போ திரியை க்ளீன் பண்ணணும், எண்ணெயை நிரப்பணும். என்ன தெரியுமா பெஸ்ட்டு வே? என்ன தெரியுமா? இந்த கையில் இருக்கிற இந்த பைபிளை உட்கார்ந்து வாசித்து தியானிக்கணும். இதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு வே. உங்கள் பிசாசை நீங்கள் எதிர்த்து நிற்கணும்னா ரெண்டாவது உங்கள் கையில் இருக்க வேண்டிய பெரிய ஆயுதம் என்னன்னா இந்த வேத புஸ்தகம். இது என்ன பண்ணுகிறது தெரியுமா? உங்களை பிசாசு எதிர்த்து நிற்கிறான் பாருங்க, அவனுக்கு முன்னாடி ஒரு பயங்கர பிரகாசமாக உங்களை மாற்றும். ஹல்லேலூயா. உங்கள் திரி அழுக்கா இல்லாமல் உங்கள் எண்ணெய் நிரம்பி இருக்கும் பொழுது அவன் முகத்துக்கு முன்பாக அவனை எதிர்க்க முடியும். ஹல்லேலூயா. முகத்துக்கு முன்னாடி அவனை எதிர்க்க முடியும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. டேவிட் லிவிங்ஸ்டன் ஒரு மிஷினரி. முடிங்க, கடைசி ஸ்டோரி கவனிங்க. டேவிட் லிவிங்ஸ்டன் ஒரு மிஷினரி. இவர் ஆப்பிரிக்காவில் போய் ஊழியம் பண்ணார். இவர் ஊழியத்துக்கு போகும்போது ஒரு சிங்கம் இவருக்கு கையை கடிச்சிட்டு, சிங்கம் என்ன பண்ணிட்டு கையை கடிச்சிட்டு, நமக்கு லேசாக கால் நடக்கும்போது இந்த சுண்டு விரல் எங்கேயாவது தட்டும் பாருங்க. இயேசுவே இயேசுவே. ஆண்டவருக்கு 2 திட்டு, அந்த கதவுக்கு 2 திட்டு. ஊழியத்துக்கு போகும்போது சிங்கம் கையை கடிச்சு சாகிற வரை அந்த மனுஷனுக்கு கை விளங்காது. ஒரு கை சாகிற வர மனுஷனுக்கு என்ன பண்ணாது? ஒரு மிஷினரி ஆப்பிரிக்காவில் போய், இன்னைக்கு இந்தியாவே இப்படி இருக்குது, ஆப்பிரிக்கான எப்படி இருந்து நரி மாதிரி குழி தோண்டி உள்ளே தங்கி இருப்பான் மனுஷன். நரி மாதிரி உட்காந்துருப்பான். இவங்ககிட்ட போய் சுவிசேஷம் சொல்லணும். ஸோ இப்போ அங்கே போகும்போது அங்கே இருக்க சிங்கம் அவரை கடிச்சுவிட்டு என்ன பண்ணுவார் தெரியுமா? அவங்களுக்கு பைபிள் கிடையாது. இவர் பைபிளை எடுத்து இந்த ஜனங்களுக்கு பேர் மக்களோட ஜனங்கள். இந்த ஜனங்கள் இவங்களுக்கு பழக்கம் என்னென்னா, ஒருத்தனுக்கு ஒரு பொண்டாட்டி இருக்காது, அவன் 10 பொண்டாட்டி 15 வச்சுருப்பான். அவ்வளோ தரங்கட்ட வாழ்க்கை வாழ்ந்துருந்த ஜனங்கள். இவங்களுக்கு பைபிளை திறந்து வச்சு உட்கார வச்சு கிளாஸ் சின்ன பிள்ளைகள் மாதிரி சொல்லி கொடுப்பார். அவருடைய சாட்சி என்ன தெரியுமா? அவருடைய ஊழியத்தின் கடைசி நாட்களில் எல்லா ஜனங்களும் மனம் திரும்பி ஒருத்தனுக்கு ஒருத்திங்கிற நிலைக்கு வந்துட்டாங்களாம். அவ்வளோ பேரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்களாம். அவ்வளோ வாழ்க்கையும் பரிசுத்தமானதான். ஒரு வேதத்தை இருக்கிற வல்லமை பாருங்க. ஒரு நரி போல குழி தோண்டி இருக்கிற ஒரு மனுஷனை திருத்துனா உங்களை மாற்ற முடியாது அந்த பைபிளுக்கு. ஒரு ஆப்பிரிக்க இனத்தோட படிப்பறிவு இல்லாத ஒரு மனுஷனை இந்த பைபிள் மாற்றினா உங்களுக்கு மாற்ற முடியாதா? இந்த வேதத்தை வாசிங்க.
இதன் மூலமாக கர்த்தர் உங்களோடு பேசுகிறத கேளுங்க. ஹல்லேலூயா. பைபிள் வாசிக்க தெரியாதவங்க தினமும் நான் சொல்லுவேன், அதுக்கு பெரிய சவால் நமக்கு இருக்கிற யாகம்மாள் அம்மா. அவங்க பைபிள் வாசிக்க தெரியாது, ஆனால் அவங்கள பாருங்கள், ஒரு நேரமும் பைபிள் விட மாட்டாங்க, இப்படி தான் வச்சுருப்பாங்க. பைபிளில் ஒரு எழுத்து வாசிக்க தெரியாது. அவங்க படத்தை பாருங்கள், அவங்க சாட்சியை கேளுங்க, இப்படி தான் வச்சுருப்பாங்க பைபிளை. ஒரு பைபிள் எழுத படிக்க தெரியாது, ஆனால் பைபிளை விட மாட்டாங்க. இதுதான் உண்மையான கிறிஸ்தவனுக்கு அழகு. ஹல்லேலூயா. நீங்கள் தேவன் ஆழமாக அவருடைய சத்தத்தை கேட்கலாம். ஹல்லேலூயா. வாசிக்க தெரியும், ஆனால் வாசிக்க தெரிந்தவங்க வாசிங்க. எவ்வளோ நேரம் பைபிள் வாசிக்கிறீங்க ஒரு நாளைக்கு? ஹல்லேலூயா. சொல்லுங்கள், எவ்வளோ நேரம் வாசிக்கிறீங்க? ஒரு நாளைக்கு 14 அதிகாரம் படித்தா வருஷத்தில் 4 முறை பைபிள் படித்து முடிக்கலாம். காலையில் 7 முறை, காலையில் 7 அதிகாரம், சாயங்காலம் 7 அதிகாரம் படிச்சிங்கன்னா வருஷத்துக்கு 4 முறை பைபிள் முடிச்சிடலாம். இந்த பைபிளில் நான் சொல்லுவேன், நான் பல மணி நேரம் அந்த பைபிளில் நான் உட்காந்துருக்குறேன். சாட்சியாக உங்களுக்கு முன்னாடி ஒரு சாட்சியாக நான் சொல்லுவேன். பெருமையாக நினச்சா நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஹல்லேலூயா. இந்த பைபிள் என்னை பரிசுத்தமாக்கினது. நான் ஒரு பாவியாக இருந்தேன், என்னை பரிசுத்தமாக்கினது. உங்களையும் மாற்ற இதுக்கு ஒரு பவர் இருக்குங்க. இதுக்கு ஒரு பவர் இருக்குது. ஹல்லேலூயா. இதை அப்படி எடுத்து வாசித்து நீங்கள் தியானிங்க. ஒரு காட்டில் வாழ்கிற மிருகத்தை போல வாழ்ந்த அந்த ஆப்பிரிக்கன்ஸுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை இந்த வேதம் கொண்டு வந்தால் உங்கள் வாழ்க்கையும் மாற்றும். எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? ஹல்லேலூயா. சரியாக மணி உண்டு, நான் முடித்து விட்டேன். எல்லாரும் எழும்பி நிற்கலாம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இவ்வளோ நேரம் இங்கே பொறுமையாக இருந்தீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லோரும் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. ஒரு 5 நிமிஷம் தான். எல்லோரும் ஜெபம் பண்ணிவிட்டு நீங்கள் போகிறீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, சில ஆவிகள் என்னை எதிர்த்து நிற்கிறதப்பா, எனக்கு சவால் விட்டுட்டு நிற்குதுப்பா. நான் இதை ஜெயிக்கணும் ஆண்டவரே. எப்படி நான் ஜெயிக்கலாம்? எனக்கு இன்றைக்கி நீர் சிம்பிளான பட் பவர்ஃபுல்லான 2 விஷயத்தை எனக்கு சொல்லி கொடுத்தேன் ஆண்டவரே. எனக்கு கிருபை தாரோப்பா. சிம்பிளான ஆனால் வல்லமையான 2 விஷயத்தை ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுத்தார். ஹல்லேலூயா. நீங்கள் எவ்வளோ நேரம் இந்த வேதத்தில் செலவழிக்கிறீங்களோ அவ்வளவு தூரம் பிசாசை நீங்கள் எதிர்க்க முடியும். நான் சொல்ல முடியும், தைரியமாக சொல்ல முடியும். அவ்வளவு தூரம் பிசாசுக்கு விரோதமாய் உங்களை ஒரு பெரிய ஆயுதமாக ஆண்டவர் மாற்ற முடியும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா.